இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம். அதுவும் போன பதிவுல நம்ம கர்ஸ்க்க மட்டும் பார்த்திருந்தோம். இப்ப கர்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய கர்கிவ் பகுதியா இருக்கட்டும், லுகான்ஸ்கா இருக்கட்டும், டொனஸ்கா இருக்கட்டும். இந்த பகுதிகள்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த பதிவுல தெளிவா பார்த்திடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பதிவுகள் அன் டைம்ல போறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. ஸோ நீங்க அங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் போடக்கூடிய பதிவுகள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு நோட்டிஃபை பண்ணிக்க முடியும். ரெண்டாவது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனோட தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் தான் கர்கிவ் ஒப்லாஸ்ட். இந்த கர்கிவ் ஒப்லாஸ்ட்ல சமீபத்துல, அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வில்லேஜ், அதாவது சிங்கிக்வா. சோ இந்த வில்லேஜை நாங்க புடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். ரஷ்யாவோட கொடி அங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல மேல கொடி ஏற்றி பறக்க விட்டுருக்காங்க. சோ இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ இப்ப ரஷ்யா முன்னேறி வந்து அந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜியோ லொகேஷன் இருக்கு. அதை மீட் எடுத்த மாதிரியோ இல்ல அந்த பகுதிகளை தாக்குதல் நடந்த மாதிரியோ உக்ரைன் தரப்புல இருந்து எந்த ஒரு வீடியோ பதிவுகளும் வெளியே விடல. ஆனா இந்த காட்டு பகுதிகளை சண்டை நடந்துட்டு இருக்கிறதா உக்ரைன் தரப்புலயும் சரி ரஷ்யா தரப்புலயும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னா குறிப்பா இங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள். இப்ப சிவப்பு கலர்ல மார்க் பண்ணது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுதான் ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வீடியோ பதிவு, அந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க வேணாம். ஒரு ரஷ்ய வீரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுவாங்க உக்ரைனோட வீரர்கள் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில். சோ அந்த ஒரு காரணத்தினால மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி வந்திருக்காங்க. இது பச்சை கலர்ல ஏன் மார்க் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது பிப்ரவரி 2022 ரஷ்ய தரப்புல இருந்து 5 வழியில உள்ள ஊடுருவி வந்தாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அப்படி ஊடுருவி வரும்போது இது எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறமா பின்வாங்கி வந்திருந்தாங்க. இப்ப திரும்பவும் இந்த பகுதியெல்லாம் தேவை அப்படிங்கிறது போல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி முன்னேறி வரும்போது இந்த சின்கோக்வா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அந்த காட்டு பகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் ஃபர்தரா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட். இது எப்படின்னா பக்ரோஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே போல இங்க குப்பியான்ஸ்க் பகுதி. சோ இந்த குப்பியான்ஸ்க பிடிக்கிறதுக்காக இந்த புறநகரங்கள்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இப்போதைக்கு இந்த சின்கோக்வால இருந்து டைரக்டா போய் குப்பியான்ஸ்க் அடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சில பல பகுதிகளை பிடிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் போக முடியும். எப்படி இப்ப பக்ரோஸ்க்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்களோ அதே போல இந்த பகுதியில ரஷ்ய தரப்புல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எந்த பகுதிகளை இனிஷியலா ரஷ்ய தரப்பு இருந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த சின்கிக்வாவை நோக்கி முன்னேறி வந்திருக்காங்க. இந்த சின்கிக்வாவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. சோ இது இன்னும் உக்ரைன் தரப்புல இருந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஆனா இந்த பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஜியோ லொகேஷன் இருக்கு இல்லையா. சோ இனிஷியலா இங்க ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு, பெட்ரோபவலங்கா. சோ அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் லைன் மாதிரி ஓடிட்டு இருக்கும். இது வந்து ஹெல்ஸ்த்ரீன் HYLYன்னு வருது. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுனே தெரியல. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் லைன் ஓடிட்டு இருக்கு இல்லையா. சோ அதை நோக்கி ரஷ்யா தரப்புல இருந்து முழுவதும் அந்த ஒரு பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக தோராயமா தான் வரையறேன். சோ இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷானே இருக்கு இல்லையா. சோ அந்த பிஷானிலையும் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இங்க இருக்கக்கூடிய குர்லிவிக்கா இருக்கு இல்லையா. சோ அதை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அது எப்படிப்பா இங்க போய் செட்டில்மெண்ட் எடுத்தா வந்துரும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஆஸ்கல் ரிவர் ஓடிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய ரிவர் லைன். நான் சும்மா தோராயமா தான் வரையறேன். அது மேல குப்பியான்ஸ்க், அதுக்கு மேலேயும் ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. பட் நான் சும்மா சொல்றேன். இந்த ஆஸ்கல் ரிவர்ங்கிறது இங்க மட்டும் இல்ல, கீழே ஆஸ்கல் இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கல் இருக்கா. சோ இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஒரு மிக பிரம்மாண்டமான ரிவர் லைன். இதை கிராஸ் பண்ண அப்படின்னா சில பகுதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு. இந்த இடத்துல எப்படி குர்லிவிக்கால ஒரு பிரிட்ஜ் இருக்கு. சோ அது போல வந்து சில பகுதிகளில் தான் பிரிட்ஜ் இருக்கு. சோ அந்த பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடிக்கும் போது மிக பெரும் பகுதிகள் இந்த ஆஸ்கல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் பகுதிகளை ஃபுல்லாவே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. ஒன்ஸ் மேல போய் அந்த பகுதிகளை அவங்க எடுத்துக்கிற அதே நேரத்துல இந்த பிஷானில இருந்து கீழே ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணாங்கன்னா இந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். சோ இதுக்காக அடித்தளம் போட்டுட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இந்த பகுதியில் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இப்ப ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு பகுதியில முன்னேறாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இந்த பகுதி அவங்க பிடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல இது எப்படி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு பயன்படுத்திக்குவாங்க, ரெண்டாவது இப்ப பிடிச்சிருக்கக்கூடிய பகுதியை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இது போல பல வகையா ரஷ்ய தரப்பை யோசிச்சு அது போல நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இங்க முன்னேறி போறாங்க, இந்த சின்கோவா பிடிச்சாங்கன்னா இது போல நடக்கும், இந்த பெட்ரோபவலங்கா வருவாங்க. இது எல்லாமே கிளியரான பிளான்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும், உக்ரைனுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியுது. வெல் கால்குலேட்டடான பிளான்ஸா இருந்தாலும் அதை எக்ஸாக்டா ஈஸியா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது எதிரி இப்படிதான் யோசிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சா கூட அதை தடுக்கிறதுக்கான தேவைப்படக்கூடிய ஆள் பலம் உக்ரைன் கிட்ட இல்ல அப்படிங்கறத பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது
இப்படித்தான் வருவாங்க, இங்க தான் அடிப்பாங்க, இந்த செட்டில்மெண்ட் தான் பிடிப்பாங்க அப்படிங்கிறது உக்ரைனுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா இந்த செசிபிஆர்ல நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். இது போல ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறுவாங்க, இது போல நடக்கும் அப்படிங்கிறது போல. இப்ப அதே போல அதே ஸ்டைல்ல தான் ரஷ்யா எந்த ஒரு பிசுறு இல்லாம அதே போல முன்னேறி இருக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் இந்த 2 வருஷ பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ரஷ்யா இந்த வழியில தான் வருவாங்க, இந்த செட்டில்மெண்ட் தான் பிடிப்பாங்க, இந்த செட்டில்மெண்ட்ல இருந்து அட்வான்ஸ் ஆவாங்க அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் அந்த செட்டில்மெண்ட்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு உக்ரைன் ரெடியா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. மேபி உக்ரைனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். சில பல செட்டில்மெண்ட் எப்படி பக்முட், இந்த ஆத்விகா இது போல மிகப்பெரிய சிட்டிஸ் மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களா, டிஃபெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யாவோட முன்னேற்றத்தை தடுக்கிற வேலையில மட்டும் இறங்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. மீட்டெடுக்கிறதுக்காகவோ இல்ல பெருமளவுல ரஷ்யா வீரர்கள் அடிச்சு துரத்துறதுக்காகவோ பெருமளவுல எந்த ஒரு முயற்சி எடுக்கல அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பல அனலிஸ்டுங்களும் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள் உள்ள வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஷானியாவா இருக்கட்டும், அதுக்கு மேல சின்கோக்வா இருக்கட்டும், இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிஷானி இருக்கு இல்லையா, நான் மேப்ல காட்டுறேன். அதாவது நான் சொல்லக்கூடிய பிஷானிங்கிறது இங்க இருக்க பிஷானி தான். இது தினம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதான் நான் மார்க் பண்ணிருக்கோம். சோ நான் தினமே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்கேன். அதாவது இந்த மாசம் 11ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு முன்னேற்றம், ஆனா 11ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல மேல போகுது, சைட்ல போகுது. சோ இது போல தொடர்ந்து ரஷ்யா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு செப்டம்பர் 20 வரைக்கும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் படி ஒரு பெரும்பான்மையான பகுதி வந்து பிஷானி வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. இதனால என்னன்னா இங்க புறநகரங்கள் இருக்குல்ல, இந்த பெரிஸ்டோவோட புறநகரங்கள்லாம் மரவரிசைகளா இருக்கு இல்லையா, காட்டு பகுதிகள். சோ அது எல்லாத்தையுமே ஆர்ட்டிலரி பாக்கெட் மாதிரி சுத்தி வளைக்கிற மாதிரி பக்கவாட்டு தாக்குதல் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் வேற வழி இல்லாம பின்வாங்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அந்த பகுதிகளே அவங்க இருந்தாங்க அப்படின்னா பிடிச்சுக்குவாங்க, போர் கைதிகளா பிடிச்சிருவாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாக்கு ரொம்ப அதிகமா அட்வான்டேஜ் இருக்கு. சில பகுதிகளை சண்டையே இல்லாம முன்னேறிட்டு இருக்காங்க. பின்வாங்கலான்னு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரஷ்யா ஈஸியா இழப்புகளை ஏற்படுத்தி விட்டுறாங்க ட்ரோன்களை பயன்படுத்தி. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ரெண்டாவது இந்த பிஷானே இருக்கு இல்லையா, அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி ஜூலை 6ஆம் தேதி தான் இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஜூலை 6ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி புறநகரங்களை பிடிச்சு அதுக்கப்புறம் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ராங் ஹோல்ட் ட்ரென்ச்சஸ்ல இருக்கு. மிக முக்கியமான ட்ரென்ச் தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இது போல இன்னும் பல ட்ரென்ச்சஸ் இந்த பகுதியில இருக்கு. அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அதாவது அதிகமான வீரர்களை பதுக்கி வச்சுக்கலாம், ஆர்ட்டிலரிகளை பதுக்கி வச்சுக்கலாம், இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. சோ அதை தான் நம்ம அந்த கலர்ல மார்க் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே போல பல ட்ரென்ச்சஸ் இந்த பகுதியில இருக்கு. சோ அதை பிரேக் பண்றதுக்கு ரஷ்யா தரப்புல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பகுதிகள். சோ அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னா பக்முட்டோட புறநகரத்தில் இருக்கக்கூடிய செசிவியார். இந்த செசிவியார்ல ரஷ்யாவோட தகவல்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த கல்யனிவ்கா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில இருந்து 200 மீட்டர் முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கறதோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த டைரக்ஷன் தான். இந்த செசிவியாரை பார்க்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டோர் ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ்லாம் ஈஸியா அவங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ்லாம் வந்து ஈஸியா பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ரஷ்யாவோட ஒரு ஆர்மட் காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இங்க ஆளுங்களை இறக்கி விட்டு அப்படி போகும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம் இங்க இருக்கக்கூடிய புவியியல் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா கண்டிப்பா இந்த இடத்துல என்னதான் டோர் ஓபன் பண்ணியிருந்தாலும் இந்த வழியா போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய புவியியல் தான். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்க பத்தி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா எனக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது, பட் ஆனா உங்களுக்கு அப்படி தெரியுதா அப்படிங்கிறது தெரியல எக்ஸாக்டா. இந்த இடத்துல மலை போல சில ஹைட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால இந்த ரோட்ல இந்த லொசோவா ஸ்ட்ரீட் குள்ள போனாங்கன்னா ஈஸியா தாக்குதல் அதிக அளவுல நடக்கும். அதிகமான ஆர்மட் பர்சனல் காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிறதுக்கு ரஷ்யா தரப்புல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹில்ஸ் மாதிரி இருக்கியா, சோ அந்த இடத்துல தாழ்வா இருக்கக்கூடிய பகுதியில ரஷ்யா தரப்பு முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அதனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த பக்கவாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் முன்னேறி போய் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹர்கோவிகா இருக்கு இல்லையா, சோ இதை நோக்கி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதோட காட்டு பகுதிகளில் ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்கிறதா உக்ரைனியன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரஷ்யா தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் பெரும்பான்மையான பகுதி ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துதான் சொல்லப்பட்டு வருது. இந்த ஃபாரஸ்ட் குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல நியூட்ரல் மேப்பர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இந்த கால்வாய் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய கால்வாய் இங்க மேல இருந்து கூட வருது. சோ இந்த கால்வாய் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா இது ஒரு டிஃபென்சிவா ரஷ்யா தரப்புல பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது இந்த கலினன்விக்கால இருந்து முன்னேறதுனால இந்த செசிவியாரோட பின்புறத்துல இருந்து வந்து அடிக்க முடியும். ஏன்னா ரஷ்யாக்கு இந்த ஹைட்ஸ் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். சோ அதோட பின்புறத்துல வந்து அடிக்கிறதுனால செசிவியாரை ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அதே நேரத்துல ரஷ்யா
ரஷ்ய தரப்பு வந்து இங்க இருக்கு இல்லையா இந்த கால்வாய்க்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருந்தாங்க, எப்படி முன்னேறி வந்திருந்தாங்க அதெல்லாம் நம்ம லைனா வீடியோ பதிவுகள் பார்த்திருப்போம். அது கூடவே நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம், இந்த கால்வாயை கடந்து இங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்கன்ட்டு. சோ நீங்க நியூட்ரல் மேப்பர்ஸா இருக்கட்டும் இல்ல ப்ரோ ரஷ்யன் மேப்பர்ஸா இருக்கட்டும், இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கறது போல மார்க் பண்ணிருப்பாங்க. அதாவது ப்ரோ ரஷ்யனா இருக்கட்டும் நியூட்ரல் மேப்பா இருக்கட்டும் இந்த பகுதியில் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல இந்த பகுதியில இருந்து ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். தொடர்ந்து தாக்குதல் இது போல பல வீடியோ பதிவுகள் தினந்தோறும் வந்துகிட்டு தான் இருக்கு. பல இடங்களையும் தாக்குதல் பண்றாங்க. ஆனா வீரியமான தாக்குதல் இந்த செசிவியாரா இருக்கட்டும் கூட இந்த டிராஸ்க் பகுதியா இருக்கட்டும் இந்த பகுதியில் அதிகமான தாக்குதல் ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து செசிவியார் பகுதியில் நடக்குது. கூடிய சீக்கிரத்துல மேபி இன்னொரு 3ல இருந்து ஒரு 4-5 வாரத்துக்குள்ள இந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். அது ஓரளவுக்கு இந்த பகுதியில் கர்கிவ்ல இருந்து கீழே டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய பக்முட் செசிவியார் வரைக்கும் பார்த்திருப்போம். அடுத்த பதிவுல இந்த செசிவியாருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.